இன்னைக்கு ரிலீஸ் ஆக்கியிருக்க படை தலைவன் இந்த படத்தை தான் நம்ம பேச இருக்கிறோம். புரட்சி கலைஞர் விஜயகாந்தின் புதல்வன் ஹீரோவாக நடிச்சிருக்கிற படை தலைவன். இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பூஜை போட்டு ஷூட்டிங் ஆரம்பித்து ஒரு 3 வருஷம் 3.5 வருஷம் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த படத்தில் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. யானை கூடயே ட்ராவல் பண்ணியிருக்கிறார். யானைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த லொக்கேஷன், அவருடைய கெட்டப்பு, இதெல்லாம் ஆடியன்ஸு போஸ்டரில் பார்க்கும்போது குமிக்கி படத்துடைய ஞாபகம் வரும். ஆனால் அது வேறு ஜானர், இது வேறு ஜானர். குமிக்கியோடு நல்லா இருக்கா அப்படின்னா அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இது வேறு மாதிரி ஒரு பேட்டர்ன். படம் ஓப்பனிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் வர என்ன சொல்ல வராங்க, என்ன ஆடியன்ஸுக்கு என்ன அந்த கதையுடைய திரைக்கதைம்பாங்க பார்த்தீங்களா, அது என்ன சொல்ல வராங்கங்கிறது டைரக்டர் கிளியராக சொல்லியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் இவருடைய நடிப்பு, ஹீரோவுடைய நடிப்பு பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு படம் நடித்தாப்புல சமுத்திரகனி, அதிலேருந்து டோட்டலாக அவருடைய பாடி, அவருடைய பெர்ஃபார்மன்ஸு, டைலாக்கு பேசுகிற விதம், புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமாங்கிற மாதிரி என்ன சொல்கிறது, அப்படி உருகி நடிச்சிருக்கிறார். திரைக்கதை அடுத்த சீன் என்ன, ஏன்னா கூடயே ட்ராவல் பண்ணுறாரு. அதை வச்சு தான் ஒரு கதை அப்படியே கொண்டு போகிறாங்க. படத்தலைவன் படம் கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு படமாக இருக்கும். இந்த உழைப்பு அந்த அளவுக்கு உழைச்சிருக்கிறாங்க. எல்லோரும் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பார்த்துருக்குறாங்க. கேமராமேனாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், டைரக்டரு, ப்ரொடியூசரு, ஹீரோ, கூட நடித்த ஆர்டிஸ்ட்டு எல்லாம் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பார்த்துருக்குறாங்க. அதனால தான் நமக்கு எங்கேயுமே இந்த இடத்துல லாக் ஆகுது, இந்த இடத்துல லாக் ஆகுது, இதை இப்படி பண்ணியிருந்துருக்கலாம், அதை அப்படி பண்ணியிருந்துருக்கலாம்னா, இப்போ படம் பார்க்க வர எல்லா ஆடியன்ஸுமே ஒவ்வொரு டைரக்டர் தான். இந்த சீனை இப்படி பண்ணியிருக்கலாம், அவங்களுக்குள்ளேயே ஒரு கதை. ஆனால் அந்த படைத்தலைவன் படத்தை பார்க்கும்போது யாருக்கும் எதுவுமே தோணாது. ஏன்னா இவங்க நினைக்கிறது தான் அங்கே ஸ்க்ரீனில் வரும். அதுதான் அந்த திரைக்கதைம்பாங்க. இந்த அளவுக்கு எல்லாருடைய உழைப்பும் நல்லாயிருக்கு, கரெக்டாக உழைச்சிருக்கிறேன். அதனால தான் ஒரு நல்ல படம் கொடுக்க முடியும். இதே படத்தலைவன் படம் வெற்றி. இதை நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து கொண்டாடுங்க. நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஹீரோ எனக்கு தெரிஞ்சு உழைப்பு 3 வருஷம் அவங்க உழைச்சதுக்கு ஒரு பலன் கிடச்சிருக்கு. நல்ல படம் படத்தலைவன். தேட்டரில் பாருங்கள். ஃபயர் டிவி மூலியமாக அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாரையும் நான் வாழ்த்துறேன். நன்றி. உங்களின் நண்பன் ராமையா சரோஜாராஜ். அடுத்தால ஒரு நல்ல படத்தில் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். ஃபயர் டிவி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.